ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு மஷ்ரூம் கிரேவி. அதுக்கு என்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் 200 கிராம், இஞ்சி, பூண்டு, 1.5 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 4 வத்தல், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை. இந்த பொருளெல்லாம் வறுத்து அரைச்சி நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 1/4 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்ல பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்துக்குவோம். இப்போ பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற வச்சிடலாம். கிரேவிக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து நம்ம ஆற வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதோட ஒரு 5-6 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம். 200 கிராம் மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரியிறது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம்தான், கட்டாயம் கிடையாது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மஷ்ரூம் சூப்பரான சிக்கன் ஸ்டைலில் உள்ள மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க. இதை சாதத்தோடையோ சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு வாசத்துக்காக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.